ஸ்ட்ரெஸ்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ நம்மளோட பாடி தனியா இருக்கும். நம்மளுடைய பிரெயின் இல்ல மனசு இது தனியா இருக்கும். நம்மளோட உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி ஒரு அழுத்தம்னு சொல்லலாம். அதாவது ஒரு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எமோஷன்ஸ், ஒரு கோவம், ஒரு ஆத்திரம், ஒரு வெறுப்பு இதெல்லாம் கலந்த மாரி ஒரு உணர்வு நம்ம பாடிக்கும், மனசுக்கும் ஒரு மாரி ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தும். அந்த உணர்வ தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. இது பொதுவா வந்து எந்த மாதிரியான டைம்லலாம் வரும் அப்டின்னா, அதிகமா யோசிக்கும்போது, அச்சச்சோ! என்ன பண்றது? என்ன பண்றது? அப்டின்ற ஒரு பதட்டம், பயம் இருக்கும்போது தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, எக்ஸாம் ஹால்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும். 2வது கொஸ்டினுக்கும் தெரியும். 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது இப்டி எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியாது. அப்பதான் உட்கார்ந்து நகத்த கடிப்போம், தலைய சொறிவோம், பேனா மூடிய தொறந்து மூடுவோம். என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ல வரும் பாருங்க ஸ்ட்ரெஸ், அத கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, பண நெருக்கடி இருக்கும். இல்ல இந்த மாரி ஏதாவது சமாளிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை போட்டே ஆகணும். ஆனா எதுவுமே பண்ண முடியல. இங்கேருந்து தப்பிச்சு போனா போதும்டா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளும் பாருங்க. அந்த தள்ளால தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது நம்ம உடம்புக்குள்ள கார்டிசால், அட்ரினல் வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அது அதிகமா சுரக்கிறதால ஹார்ட் பீட் வந்து டப்பு 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 டப்புன்னு ரொம்ப அதிகமா துடிக்க ஆரம்பிக்கும். அது போக நம்மளுடைய பிளட் பிரஷர் எல்லாம் அதிகமாயிடும். ரத்த ஓட்டம் அப்படியே பீச்சிக்கிட்டு அடிக்கும்.